பக்கம் வராம குப்பத்து பக்கம் போயிட்டு இருக்க. நேக்கு குப்பமும் கோவில் தான். ஓஹோ, கருப்பண்ண சுவாமிக்கு நைவேத்தியமோ? வெளுப்பா இருக்கிற இந்த சுவாமி என்னத்தை கழட்டிட்டேன். தட்டுல தட்சணையை போடுறா, உடனே நீங்க நன்னா இருங்கோன்னு சொல்லிட்டு குண்டாவையா அண்டாவா நிரப்பிக்கிறேன். அங்க என்னடா ராஜா உயிரை கொடுத்து ஒரு உயிரையே காப்பாத்தி இருக்கான். அந்த ராஜா சாமியை தான் நாங்க பார்க்க போறோம்ப்பா. நீ ஏம்மா போற? நீ அப்பா பொண்ணு, என்னோடதான் இருக்கணும். அவ வேணுமானா போகட்டும். அடே, நீ குப்பத்துக்குள்ள போயிட்டு ஆத்துக்குள்ள நுழையப்படாது. ஆத்துக்குள்ள நுழையப்படாதுன்னு தைரியமா சொல்றேல? தைரியமா தாண்டி சொல்றேன். என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேனா? நோட்டீஸ் விடுவேன். எதுக்கடி நோட்டீஸ்? நீங்க பண்ண சின்னத்தனத்துக்கு. எந்த சின்னத்தனம்? வெங்கடேச தீட்சிதர் எம்ஏ என்ன எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம்ஏ என்ன எம் ஃபார் மணி, ஏ ஃபார் ஆட்டி, மணி ஆட்டின்னு சொன்னேன்ல. நீங்க டிகிரி போட்டு இருக்க அந்த கல்யாண பத்திரிக்கையே 8ஆ மடிச்சு பெருங்காய டப்பாக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். எடுக்கட்டுமா? எடுக்கட்டுமா? இத்தனை நாள் வாயில மிரட்டது போய் இப்ப சாட்சி வச்சு மிரட்டுறியா? போய் தொலை. குப்பத்துக்கு போறதுதான் போற. முக்காடு போட்டுட்டு போ. போறேன். யாராவது பார்த்து ஐயரம்மா பாவம் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு துக்கம் விசாரிச்சாள்னா இதுலயும் கொள்றியா? துளசி, நீயாவது அப்பாவோட இரம்மா. மாட்டேன், நான் அம்மா கூட தான் போவேன். போய் தொலைங்கோ. அது கிடக்கு, நீ போ. இப்படி பாடாப்படுத்துறாளே, என் தப்பு? திண்டு முடியறதுல இருந்து அவகிட்ட இன்சார்ஜ் கொடுத்திருக்கிறோம்னா அதான். அம்பிகே பரமேஸ்வரி, என் ராஜாவே நல்ல ஆயத்தோட ஆரோக்கியத்தோட வையம்மா. முத்தம்மா, என்னம்மா? இந்த ஆர்க்கே வாசல்ல கொண்டு போய் கொட்டிட்டு வா. ராஜா, இந்த பாப்பாழம் இந்த மாமி கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஏழைகளுக்காக நீ பாடுற பாட்டுக்கு என்னன்னைக்கும் நீ ராஜாவாவே இருப்ப. மாமி, ஏழுரிங்க உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு பலம் தான். கொடி கொடியா சம்பாரிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கோடி ஏழைகளுடைய மனசுல நின்னா அதனுடைய ஆனந்தமே தனிதான். முத்தமா, குழந்தைக்கு மோர் கொடு. ஐயர் வீட்டு பண்ணாச்சே. ஆமாடியே, ஐயர் வீடு நீட்டி படுத்துட்ட. ஐயருக்கும் 4 பேர் தான், அடுத்த வாளுக்கும் 4 பேர் தான். அவளுக்கு மட்டும் என்ன, நேக்கும் ஒரு டம்ளர் மோர் கொண்டா போ. எனக்கும் தாகமா இருக்கு. உங்க தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல. என்ன திடீர் விஜயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்ட சொன்னாரு. பாரு, உண்மை இன்ஸ்பெக்டர் சொல்லும். இந்த தரம் ராஜாவை அடிக்க வார எடுத்தாரா, நாங்க அத்தனை பொம்மநாட்டிகளும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம். நீங்க வாருக்கு நில்லுங்க, ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க. போலாமா சார்? என்னங்க சாப்பிடாம போறீங்க? இன்ஸ்பெக்டர் போடுவார், அங்க போய் சாப்பிடுறோம். என்னடி இது? அண்ணா, வா 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 வா. சௌக்கியமா இருக்கியா? இருக்கேனுங்க. உட்கார் உட்கார். இல்ல இல்ல பரவாயில்லைங்க. நிக்கிறேன்றியா? நெல்லு நெல்லு. இப்போ உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்குங்க? நம்ம சின்ன ஜமீன்தார் இருக்காரு, அவர் அறைய கூட்டி சுத்தமா வச்சுக்கணும். அப்படி ஒரு வேலை செய்யறேனுங்க. வேலைக்கு எப்ப போற? கருக்கல்ல போறேனுங்க. கருக்கல்லாவது ஆட்டுக்கல்லாவது 9 மணிக்கு போ. நீ வேலை செய்யும் போது சின்ன ஜமீன்தார் அங்க இருக்கணும், அத பெரிய ஜமீன்தார் பார்க்கணும். புரியுதா? புரியுமே? இந்தா வச்சுக்கோ. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இப்படி வா. புரியுதா? புரியுமே? அக்கிரமம் தானா? அந்த அணைக்கட்டு கான்ட்ராக்ட்ல லட்ச லட்சமா சம்பாதிக்க நினைச்சேன். அந்த இன்ஜினியர் பிச்சைக்கார போய் ராஜாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானே. நான் அவனுக்கு பணத்தை காட்டினேன், அதுக்கே அவன் மயங்கல. இந்த பையன் அவனுக்கு எதை காட்டியிருப்பான்? எவா எதை காட்டினா என்ன? நான் ஒண்ணு காட்டுறேன். புதுசா இருக்கட்டும். என்னத்த புதுசா காட்ட போறாரு? ஒண்ணு தட்டை காட்டுவாரு, இல்லன்னா சூடத்தை கொளுத்தி காட்டுவாரு. அப்படியே காட்டிட்டாலும் அள்ளி கொட்டிடுவேல. நன்றி கட்டாளியா. உற்பாத ஜபம் ஜபிச்சு ஒரு சாந்தி பண்ணிட்டோம்னா அவ கையில இருக்கிற கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்துரும். என்ன சொல்றேன்? சாமி, நீ மந்திரத்தை மறந்துட்டு கண்ணான்னு சொன்னீன்னா எங்க நைனாவுக்கு அந்த பக்கமும் இழுத்துக்கும். எந்த பக்கம் இழுத்தா என்ன? எனக்கு கான்ட்ராக்ட் வேணும். அங்கேயே நில்லுங்கோ. பிள்ளை வாழ், பிள்ளைக்கு பிள்ளை வாழ். சொல்லுங்க. இதுல இன்னொரு கையும் சேர்ந்திருக்கு. மூணாங்கய்யா. ஏடா பல கை சேர்றதுக்கு இது என்ன சீட்டாட்டமா? உமக்கு எப்பவும் ஒரு கெட்ட புத்தி, சீட்டாட்டம் ரேசாட்டம்னு. இன்ஸ்பெக்டர் தான் அந்த ராஜா பயலுக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்கணும். குடிச்சிட்டாரு பாயிண்ட். அந்த இன்ஸ்பெக்டர் அழுத்தமா வேலை செஞ்சிருக்கிறார். பாக்க இன்ஸ்பெக்டர் சார். வாங்க பிரசிடன்ட் சார், வாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம் போங்க. இனிமே நானெல்லாம் உள்ளூர்ல குடியிருக்க முடியாது போல இருக்கு. பட்டணத்துக்கு தான் போலான் இருக்கேன். பக்கா ரவுடி பயல்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. அந்த குடியார பையன் ராஜாவுக்கு வேற அணைக்கட்டு கான்ட்ராக்ட கொடுத்து சார், சந்தர்ப்பத்தால கெட்டு போனவருக்கு
இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்களா? கெட்டவன் திருந்தினா சந்தர்ப்பம் கொடுக்கலாம். இவன் தான் திருந்தவே மாட்டானே. குடிச்ச விட்டு அணைய கட்டுறேன்னு சொல்லி அணைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு? எங்க நைனா அவருக்காக பேசல, மக்களுக்காக பேசுறார். என் நைனா ஆமாடா நைனா. நானும் மக்களுக்காகத்தான் என் கடமையை செஞ்சிருக்கேன். ராஜா திருந்திட்டான், இனிமே அவன் குடிக்க மாட்டான், நிச்சயம் குடிக்க மாட்டான். நம்புறீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். நல்லா இருக்கு பாரு. நல்ல இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார். பாத்துக்கா சார், அந்த பையன் பட்டையை போட்டு ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணைக்கட்டு கட்ட சொன்னீங்களே, எப்படி இருக்கும்? இவனை போலதான் ஆடும். ஆடாத அறிவு கெட்டவனே, தாங்க நிக்கும். மிஸ்டர் பிரசாத், ராஜா, நான் சொன்னதுதான். நான் குடிக்கிறேன். இந்த பாருங்க, வெறும் தண்ணி. I'm glad, Raja, I'm glad. இந்த பசங்க மட்டமா பேசுறாங்கல்ல, இவங்களை மட்டம் தட்டுறதுக்காக உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏற்றிக்கடா விளக்கு. பார்த்தவா அநாத ரட்சகா, ஆதி மூலம் என்னுடைய தெய்வமே. அப்பா. நைனா, நைனா, டீச்சர் அம்மா. நைனா, இரு, நான் பார்த்து பேசிட்டு வரேன். நைனா, நான் வரேன் நைனா. நான் என்ன மார்க்கெட்டுக்கா போறேன்? இன்னார்கிட்ட இன்னார்தான் பேசணும் ஒரு கடல் கிடையாதா? அப்பா பிள்ளைங்கிற மரியாதை வேண்டாமா? போனேனா நீ இப்படி சொல்ற? அந்த விரலியோட தூது அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? அப்பன் வருவான், அதன் பின்னே மகன் வருவான், தப்பென்று நினைக்காதே தங்கமே அப்படின்னு போட்டிருக்கேன். நானே நைனா, புஸ்தகத்தோட நில்லு, அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. நீ பகவான வேண்டிக்கிட்டு இரு, நான் பேசிட்டு வர்றேன். ராதா, 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 உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். பரவாயில்லையே, உங்க வாயில கூட நல்ல செய்தி எல்லாம் வருமா? ஓ ஆசைய பாழாக்குனாரே அந்த அயோக்கிய பையன் ராஜா, அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டா. குடியார பையன், துரோகி பையன், குரகு பையன். நீங்க உங்களை பத்தியே சொல்லிட்டு வரீங்களா? என்ன பத்தியா? இத பாருங்க, ராஜாவை நான் வெறுக்கிறது என் சொந்த விஷயம். நான் அவரை குப்பமேடா நினைச்சிருக்கலாம். அதுக்காக கண்ட கண்ட சாக்கடை எல்லாம் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சாக்கடை, சாக்கடை, சாக்கடை. அவ சாக்கடைன்றா சிரிக்கிறானே. நைனா, சாக்கடையும் இல்ல சகதியும் இல்ல, அது பிரியத்துல பேசுற பேச்சு நைனா. சாக்கடைனா? ஆமா நைனா, வா. சாக்கடை நைனா. இது வந்து இப்படி திடீர்னு 10 மூட்டை அரிசியை கேக்குறீங்க. ஏதோ நானும் என் பையனும் சாப்பிடுறதுக்கு ஒரு 10 புடி அரிசியை வச்சிருக்கோம். உங்களுக்கு வேண்டா 1.5 புடிய தர்றேன். ஒழுங்கா நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல நாங்களா கூட நான் சோதனை போட்டுக்கலாம்? இதுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், கூலிக்கு ஆள் வச்சு கூடாத மூட்டை மூட்டையா அடுக்காதேன்னு. நம்மளே அடிச்சிருந்தா எவ்வளவு காட்டி கொடுத்துட்டான். தமிழர் கட்டாத கட்டாத எப்படி நைனா கட்டாம இருக்கிறது? எவ்வளோ அரிசி, எவ்வளோ பருப்பு, எவ்வளோ மிளகா. போரும் போரும் போரும், தம்பியே எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாரு. இப்ப நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல நாங்களா எடுத்துக்கவா? அந்த சேவை உங்களுக்கு வேணாம். ஏடா நைனா, அந்த கூட சொல்றாங்களா? எனக்கு மறந்தே போச்சு. பாவம், நம்ம ஜனங்க பட்டி பசிமா இருக்க கூடாது. காளி, என்ன முதலாளி, 10 மூட்டை அரிசி எடுத்து கொடு. சரிங்க, வாங்க சார். என்ன நிக்கிறீங்களே? பையன் மகனே, ஏனே நான் உன்னை திட்டிக்கிறேன்? வேண்டாம், நேரங்காலம் தெரியாம வாய துறக்குற. எனக்கு நீ புள்ள இல்ல சொல்ல. நீ தானே எனக்கு சொன்ன போலீஸ்காரங்க லட்டி எல்லாம் என் வாயை விட நீளம். அவங்கள கண்டாலே எனக்கு பயமா இருந்தேன். நானும் வழக்கிட்டு உடஞ்சதுல காரணம் கேட்டு உங்க வேலை பிடிவாரம் வந்திருக்கான். உனக்கு புடி வாரண்ட் வந்துருச்சாவே நைனா? கேரண்டி இல்லாத அணைக்கட்டை கட்டினா வாரண்ட் தாட்டா வரும். அங்க போய் நீ பல ஆண்டுகள் தங்கிட்டீன்னா நான் என்ன யாத்திரையா போறேன்? இல்ல நைனா, ஜெயிலுக்கு தான் போறேன். போற இடத்துல இருந்து நீ திரும்பி வரலன்னா நானாலையா அந்த ஜெயில் மெயின் கேட்டியா பாத்துக்கிட்டு இருப்பேன் நைனா. அதுக்காக உள்ளதெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டு உள்ள போடான்றியா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா உள்ள போவேன்றியா? அடே, உனக்கும் கொடுக்க மாட்டேன், நான் உள்ளேயும் போக மாட்டேன். அடம் பிடிக்காத நைனா. என் வயிறு பத்தி எரியற மாதிரி இந்த ஊரே எரிய போகுதுமா. பத்தினி சொன்னா எரியும், நீ சொல்றியே நைனா. பெட்ரோல ஊத்துனா கூட எரியுண்டா. பத்திரியை விட பவர்ஃபுல் பெட்ரோல். காளி,